சுயமரியாதை காக்க, பெரியாரை கற்க, திராவிடம் பயில பேராசிரியர் சுபவி அவர்களின் திராவிட பள்ளியில் இணைவு. பயின்று சான்றிதழ் பெறும் ஆர்வம் உள்ளோருக்கு நமது ஊடகத்தில் இன்டர்ன்ஷிப் பயிற்சியும் அளிக்கப்படும். இன்றைய திராவிட பள்ளியில் இணையுங்கள். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. ஆமா, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு தான். அதனாலதான் விழா எடுத்திருக்கிறாங்க. ஒரு மிகவும் சிறப்பான விழா. ஒரு மாதிரி ஒரு கமர்ஷியல் படம் மாதிரி ஆக்ஷன் பிளாக்குகள், சென்டிமெண்ட் இப்படின்னு எல்லாம் கலந்து ஒரு மாதிரி நிறைவான விழாவாக இருந்தது. இதில் முக்கியமான ஒரு போஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் பேசினது. அவர் 5 நிமிஷம் பேசினாரு. எஸ், நான் ஆடியோ லான்ச்சில் கூட 20 நிமிஷம் 6 நேரம் பேசுறாப்புல. இதெல்லாம் 5 நிமிஷம் தான் கொடுக்குறாங்க அவருக்கு. ஆமா, என்ன ஒரு கல்வி சார்ந்த விழா, எல்லாரும் பேசணும், ஆளுக்கு 5 நிமிஷம் தான். எனக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை. எனக்கு வர மாதிரி கொடுத்துருக்கணும் அவருக்கு. சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையா? போட்டு பொழந்துருக்கிறாரு. என்ன நீங்க என்னடா பொழந்தாரு? 5 நிமிஷம் தான் பேசினாரு. அதுல என்ன பொழக்க முடியும்? அதுல சீமான லெஃப்ட்ல ஒரு மிதி, அப்படியே ஒரு 2 ஸ்டெப் அங்கிட்டு போயிட்டு, இவருக்கு நம்ம கெரியர் உச்ச நடிகர் விஜய் பண்ணையாருக்கு ரைட்ல ஒரு மிதி அப்படின்னு வளைச்சு கட்டி மிதி. விஜய்க்கு அப்புறமா அவர் நம்பி இருக்கிறது சிவகார்த்திகேயன் தான். சரி, அவர் சிவகார்த்திகேயனும் அவ்வளவு சீக்கிரம்லாம் விட்டு கொடுக்க மாட்டாப்புல. சீமான மீச்சு எங்க வச்சிருக்கிறாப்புல? சரியா பார்க்கல. இப்ப என்ன போங்க, 2 பேரும் மீச்சு இருக்கிறாரு. அவருடைய ஸ்பீச்சே அதுதான். இன்னும் பேசிருக்காப்புல பார்க்கல. சரி, நான் காட்டுறோம். வீடியோவே சரியா பார்க்கல. இல்ல பார்த்தேன். அப்பதான் நான் சொன்ன பையன் அதுல எங்கடா சீமான்னு பேர் வரல, விஜய்னு பேர் வரல. சீமானு விஜய் எடுத்து பேசினாரு. ஏதோ பொருளை கழிப்பு. நீ ஏன் இப்படி பண்ற? இப்படித்தான் ஏதாவது பேசுவியா? நீ எதுவும் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. குடிப்பாண்டி முட்டா போய்தான் நீ நினைக்கிற அளவு கிடையாது. நீங்க நம்பவே மாட்டேங்கிறீங்க. என்னது என்ன எங்க பேசிருக்கிறான் அவன்? விஜய் எங்க வந்து சீமானை பத்தி எங்க பேசிருக்காப்ல? இப்ப நீங்க பேசல. இல்ல, எங்க பேசிருக்காப்ல? ஒண்ணும் இல்ல. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. இந்த குறளுக்கு சீமான் என்ன விளக்க சொல்றாப்ல? என்ன சொல்றான் அவன்? என்ன சொன்னான்னா, கல்வி மட்டும் செல்வம் இல்லை, மாடும் செல்வம் தான். நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. அந்த பையல கூட்டுவாங்க. மாடு என் செல்வமடா மடாடா. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற இணையில் வாடிக்கிறாய் என்னுடைய வேதம். மனிதனுக்கு கல்விதான் செல்வம், ஆனாலும் மாடும் நம் செல்வம் எங்க பாட்டனார் வள்ளுவ பெருமகன். என்ன நான் சொன்னது திருப்பி சொல்லிருக்கான். ஒரு தற்கூரி சொல்ற மாதிரி நம்மளால சொல்ல முடியாது. இப்படி சொல்ல மாட்டீங்களா? இப்படித்தான் தற்கூரி சொல்லலாம். இப்ப இதுக்கு கவுண்டர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? எந்த கவுண்டர் சொல்லியிருக்காரு? கேடில் விழிசெல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றை அவைன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. புரியுதா? மாடு அல்ல மாடு. புரியுதா? மாடு எருமாடு, மாடு அல்ல. இதுதான் விளக்கம். ஆக்சுவல் விளக்கம் என்ன? கல்வி மட்டும்தான் சிறந்த செல்வம். அதை காட்டி மாடு, சாட்டை மாடு, எந்த மாடும் பெருசு இல்ல. அதை தாண்டி திருமதி செல்வமா இருந்தா கூட அது பெரிய செல்வம் கிடையாது. கல்வி செல்வமே சிறந்த செல்வம் அப்படின்னு சொல்றாப்புல. இப்ப எனக்கு இந்த லாஜிக்கு எனக்கு தோணுது. இப்ப இந்த குறளுக்கு இந்த ஊர்லயே தப்பா விளக்கம் சொல்ற ஒரே ஆள் யாரு? உலகத்திலேயே தப்பா விளக்கம் சொல்ற ஒரே ஆள் யாரு? அவன்தான். இந்த ஆள் தான். ஏன் இந்த ஆள் இந்த விளக்கம் சொல்றாப்புல அப்படின்னா, மாடு வருது இல்ல. மாடு இல்லடா, மாடு என்ன நீ அவன மாதிரி பேசுற? மாடு அல்ல, மாடு அல்ல. நோ மாடு, நோ மாடு, மாடு நோ, மாடு நோ இல்ல, நோ மாடு. அதான் மாடு அல்ல. வெறும் மாடுன்னு வரலங்க. மாடு அல்ல மற்ற என்ன இருக்கு? நம்ம என்ன சொல்றோம், ஒரு தற்கூரி ரேஞ்சுக்கே நம்ம பேசுவோம், சீமான் ரேஞ்சுக்கே நம்ம பேசுவோம். தற்கூரி தான் அவனை மாதிரி முட்டா போய் நானும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டீங்க. இல்ல மனிதர்களை பார்ப்போம்ல, நானும் ஆராய்ச்சி பண்ணுவேன். மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படி நம்ம தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம்ல. இவனை மாதிரி ஒரு தற்கூரிய முட்டா பயல, இழி பிறவிய, ஒரு ஈன பிறவிய, ஒரு காட்டான என்ன ஒரு தகுதி தத்தம் பார்த்ததே கிடையாது. முடியாது, கஷ்டம். ரேர் பீஸ், ஸ்பெஷல் ரேர் பீஸ் செட்டியார், ரேர் பீஸ், ஸ்பெஷல் ஸ்பீசிஸ் இது. இல்லை, நான் என்ன சொல்றேன், அந்த ரேஞ்சுக்கே பேசுவோம். இப்போ மாடு அப்படின்னு வந்தனால அது மாடுதான் அப்படிங்கிறான். அதில் செல்வம்னு கூட தான் வந்துச்சு. எந்த செல்வத்தை சொல்றாரு வள்ளுவர்? திருமதி செல்வத்தை சொல்றாரா? இல்ல உனக்கு புரோக்கர் வேலை பார்த்தானே அந்த செல்வத்தை சொல்றாரா? அவனேண்டா இருக்கிற அப்படி அப்படித்தானே பேசுறான். அவர் மாடுன்னு சொன்னாருன்னா வள்ளுவர் மாடத்தான் சொன்னாருங்கிறான். செல்வம்னு சொல்லியிருக்காரு. யார் உனக்கு புரோக்கரா இருந்தானே அந்த செல்வத்தை சொன்னாரா? மதுரை செல்வம் அந்த செல்வத்தை சொன்னாரா? என்ன லாஜிக் இது? இப்ப புரியுதா? சிவகார்த்திகேயன் யாரும் மீச்சிருக்காரு, இந்த ரேஞ்சில மீச்சு. கரெக்ட் தான். இல்ல உலகத்துல எவ்வளவோ பொண்ணுங்க வந்து நான் ஒன்னு சூஸ் பண்ணாக்குற மாதிரி எவ்வளவோ குரல் இருந்தோம்.
கேடில் விழிச்செல்வம் அப்படிங்கிற அந்த குரலை தேர்ந்தெடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? ஏன் சிவகார்த்திகேயனுக்கு தெரியாதா சீமான் யாருன்னு? அவர் வேற குரல் தேர்ந்தெடுக்க தெரியாதா? கல்வியில் நீங்க சொன்னா கல்வியிலேயே 10 குரல் இருக்குது. இப்ப கற்க கசட கட்டுறவை கட்டுற பெண் நிற்க அதற்கு தக தொட்டை தூரமாக கேணி அதுவே ஏகப்பட்ட குரல் இருக்கு. ஆனா ஏன் இருந்தாலும் இதை சூஸ் பண்ணும்? ஏன்னா தெரியும் எது பசங்கள்ட்ட இன்ஃபுளுயன்ஸ் ஆகுது, எந்த லூசு பையன் பசங்களை மண்டைய கழுவுறான்னு அவருக்கு தெரியும். என்ன சொன்ன வச்சிருக்க மாதிரி வச்சிருக்காப்புல. இப்ப அதுல இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். இந்த குரலுக்கு அர்த்தம்லாம் கரெக்டா பள்ளிக்கூடம் போனவனுக்கு, கரெக்டா காலேஜ் அட்டன் பண்ணவனுக்கு இதெல்லாம் தெரியும். ஸ்கூலையும் காலேஜ் கட் அடிச்சுட்டு போய் கல்லு குடிச்சிட்டு கல் அடிச்சுட்டு பொருள் அடிச்சுட்டு வந்த உனக்கு என்ன தெரியும்? அதானே சொன்னாப்ல 83% சொல்றாப்ல, 83%. ஆமா, இவரு சொல்றத கேக்குறதா பெயிலான போய் சொல்றத கேக்குறதா? நம்ம பெயிலான கூட விடுங்க, பெயிலானவன் கூட சரி போவான், அவனால அதை சரியா படிக்க முடியாது, அதனால ஃபெயில் ஆயிருப்பான். இவன் கட் அடிச்சிட்டு கல்லு குடிக்க போனவன் இவன் பேச்சு அது ஒத்த மரத்து கல்லு, அது 6 லிட்டர் அடிச்சிருக்கான். மத்தவங்க 2 லிட்டர் தான் அடிக்க முடியுங்களா, இவன் 6 லிட்டர் அடிச்சிருக்கான். மரத்துக்கு மரம் போய் பிச்சை எடுத்துருக்கான் யாசை கேட்டவ. அப்ப நீ எப்படி உன் பேச்சு? அவன் மட்டும் இல்ல, ரவி அண்ணனை கூட கூட்டு போயிருக்கான். அந்த ரவி அண்ணனை தான் தேடிட்டு இருக்கேன். ரவி அண்ணன் தயவு செஞ்சு முன்னாடி வாங்க, வந்து இவன் சொல்ற உண்மையா பொய்யா? ஒருவேளை அந்த கல்லு கலையத்துக்கு விருதா காசு கொடுத்துருப்பாரு போல் இருக்கு. ரவி என்ன என்னைக்கு காசு கொடுத்து பிச்சாரப்பா வந்து என்னைக்கு காசு கொடுக்குது? ஓசிலே கலந்துட்டு இருக்கு இன்னை வரைக்கும். அந்த ரவி என்ன சினிமாவுக்கு முன்னாடி அப்பா அம்மா காசு கொடுத்தாங்க. சினிமாவுக்கு வந்து அறிவுமதி ஆபீஸ்ல இருந்துக்கிட்டு அங்க ஆட்டையை போட்டுட்டு மீட்டரை போட்டு தெரிஞ்சிட்டு இருந்தான். இப்ப மாமியார்ட்ட மீட்டரை போட்டு தெரியுறான், பொண்டாட்டிட்ட மீட்டரை போடுறான். மீட்டர் போட்டா வாழ்க்கை போச்சுதான். அவ்வளவுதான் வாழ்க்கை, சொட்டு முடிஞ்சு வச்சு, அவ்வளவுதான் வாழ்க்கை. இப்ப அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு, நீங்க சொன்னாப்புல அவர் வந்து டபுள் டிகிரி படிச்சவரு அப்படின்றாரு. யாரு? சிவகார்த்திகேயன். சீக்காரம் நம்மளும் தான் டபுள் டிகிரி இருக்கு. டபுள் எப்படி? எம்ஏ தான் டபுள் டிகிரி. எம்ஏல யாரு? சும்மா ஏதாவது டீச்சர் யூனிவர்சிட்டியா இருக்கும் போய் நல்லா செக் பண்ணி பாருங்க. பிகாமா சொல்லுவாங்க, சும்மா தான் பேசக்கூடாது. பிகாமா பிபிஏ பிசிஏ ஏதோ ஒன்று. பிபிஏ டிகிரி வாங்கியிருக்கேன், ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். வாங்கியிருப்பான், அவன் வாங்குற ஆளுதான் வாங்கியிருப்பான். நம்ம என்ன சொல்றோம், அவர் 2 டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படிங்கிற 2 லிட்டர் கல்லை கொடுத்து வாங்கிட்டு வந்துருப்பான். இந்த கலையை தச்சுங்க, டீச்சர் யூனிவர்சிட்டி கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க அப்படின்னு கொடுங்க உங்க மகன் பார்த்து கொடுங்க, இன்னொரு கலையும் கூட சேர்த்து வாங்கிக்கிங்க அப்படிமா. இப்போ இதில் டிடி வந்து இடைமறித்து ஒன்று சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, இவர் ரொம்ப தன்னடக்கமாக பேசுகிறாரு, அதெல்லாம் சூப்பராக படிப்பாப்புல. எங்கள் சேனலில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தான் எம்பிஏ பண்ணார். ஒரு பக்கெட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பார், இன்னொரு பக்கெட்டு படிப்பார். ஐயோ சூப்பராக படிப்பார் அப்படின்னு. அப்போ நீ யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன், அதாவது இவரு தான் நெல்சன், டேரக்டர் நெல்சன் இருக்காருல, அவரெல்லாம் சொல்லுவார், துருன்னு நிறைய வேலை பார்த்துக்கிட்டே இருப்பார். நம்மள ஒரு இடத்துக்கு ட்ராப் பண்ண வந்தால் கூட அங்கேயே தான் மீட்டிங் போட்டு வச்சுருப்பான், அங்கே 4 பேர்கிட்ட பேசுறது, அங்கே ஒரு கான்டாக்ட், இப்படியே வேலைன்னே சொல்லுவான். அவ்வளோ வேலைக்கு இடையிலேயும் ஒரு மனுஷன் படிப்பு தான் முக்கியம்னு படிச்சிருக்காரு பாருங்க. ஆனா இவன் என்ன பண்றான், படிக்கிற நேரத்துல போய் கல் அடிச்சுட்டு. அது இல்ல, நீங்க இப்படி பேசுறதுதான் வியப்பு. இதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்டோரி இருக்குது. அவர் சென்னைக்கு வந்தது எம்பிஏ படிக்கதான். அவங்க அம்மா வந்து உடலைங்க, சினிமா ஆகாது, சோறு கிடையாது, பிச்சு கூட பிச்சு போய் படிக்கிற வேலையை பாரு சொல்லிட்டாங்க. நம்மளால என்ன பண்ணிட்டாப்புல, சினிமா ஆசை. ஆனா அவ வந்துன்னு சொன்னது வந்து படிக்க வேண்டாம், எம்பிஏ படிக்க வேண்டாம் வந்துருக்காப்புல. வந்ததும் நம்மளால என்ன பண்ணிட்டாப்புல, விஜய் டிவில வேலை பார்த்துக்கிட்டு அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருந்தாப்புல. படிப்பை விட்டுட்டு முழு நேரமா நம்மளால மீடியாவை ட்ரை பண்ண, மீடியாவை ட்ரை பண்ணிட்டு இடையில தான் போய் படிச்சு வந்துட்டு இருக்காப்புல. அவங்க அம்மாட்ட கேட்டுக்கிட்டே இருந்துருக்காங்க. அவங்க அம்மா கேட்டு, என்னப்பா படிச்சியா போனியா, நான் வந்து கலக்க போது யாரு ஃபைனல் வந்துருக்கிறம்மா. சரி படிச்சியா, எக்ஸாம் என்னாச்சு, இதை சொல்லும் போதுதான் அவங்க அம்மா படிப்பை மட்டும் தான் கேட்டுருக்காங்க. அதனால அவங்களுக்கு வந்து அவங்க படிச்சுட்டு இருக்காங்க தான் அர்த்தம். இவரு வந்து வேலை பார்த்துக்கிட்டே படிச்சுக்கிட்டே கஷ்டப்பட்டு தான் படிச்சிருக்காரு. அவங்க அம்மாவோட கான்சென்ட்ரேஷன் தான் முக்கியம். அப்படி சொல்றீங்க. அம்மா நான் கலக்க போது யாருல ஃபைனல் வந்திருக்கேம்மா. சரி தம்பி, நாளைக்கு இந்த பரிச்சை இருக்கு, நீ போறியா? நான் வந்து ப்ரொடக்ஷன் பண்றேன், நீ பண்ணு அப்படின்னு சொல்லல. அவங்க படிக்கிறது முக்கியம்னா போய் படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆமா ஆமா, கல்லு குடிச்சிட்டு கபடி ஆடிட்டு திடுறீங்க மத்தியில ஒரு பையன் படிச்சிருக்காங்க, அப்ப நீங்க பாராட்டணுமா இல்லையா? இப்ப இதுலயே இன்னொரு மீதி வந்து என்னது, கெரியரில் உச்சத்தில் இருக்கிற அந்த நடிகருக்கு ஒரு மீம் வச்சிருக்காப்புல. என்னது அது கவனிக்கலையா? அது இதாவது கேடில் விழிச்சொல்லும் அங்கங்கடா அப்படி ஒண்ணு இல்லவே இல்லையடா. இதுதான் சொல்றது, சொன்னாலும் நம்ப மாட்டாரு. இப்ப அவர் சொன்னா நம்புவீங்கல்ல? சொல்லுங்க ப்ளீஸ். அங்க சவால் வரும்பொழுதெல்லாம் எனக்கு இருக்கிற ஒரே தைரியம்,
என்கிட்ட 2 டிகிரி இருக்கு, இங்க இருந்து அமிச்சிட்டீங்கன்னா நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சாது என்னால பொழைச்சிக்க முடியும் அப்படின்றதுதான். என்னது என்னது இது எல்லாருக்கும் உள்ளது தானப்பா அது? என்னது அது உள்ளார்ந்து நீங்க வந்து போகணும்னா என்னது? நான் 2 டிகிரி முடிச்சிருக்கேன். 2 டிகிரி முடிச்சிருக்கேன்டா. நாளைக்கே இந்த சினிமா துறை விட்டு நான் போனா கூட அப்ப 2 டிகிரி முடிக்காத ஆளை பத்தி பேசுறான்னு சொல்றேன். 1 டிகிரி கூட முடிக்காத ஏதோ ஒரு காலேஜ் டிராப் அவுட்டை நோக்கி அவர் கட்சி ஆரம்பித்திருக்கிறார். அந்த தருணத்துல இவர் அட்டாக் போடுறாரு. யார் சொல்றாப்புல? யார் இருந்து துப்பாக்கி வாங்கினாரோ அவர்கிட்ட. ஆனா அவரு படிச்சிருக்கிறாரு லயலா காலேஜ்ல வந்து இது. அவரு என்ன படிச்சாரு? லயலா காலேஜ்ல விஸ்காம் நினைக்கிறேன். அவரு முடிச்சாரா? அது தெரியல, முடிக்கல, டிராப் அவுட். அவரே சொல்லியிருக்கிறாரு, அவரே மேடையில் பெருமையா சொல்லியிருக்கிறாரு. அதுக்குள்ள நடிக்க வந்துட்டாப்லடா, அதுக்குள்ள நடிக்க வந்துட்டாரா? ஓடி வந்துட்டாப்ல. அது வேணாம்னு நடிக்க வந்தாரா? எதா இருந்தாலும் சரியா பேசணும். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இப்படி நிறைய பேர் காலேஜ் டிராப் அவுட் ஆகிட்டு அப்பா காசுலயும் அம்மா காசுலயும் படம் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் கேரியர்ல உச்சத்துல வந்துட்டு ஓகே ப்ரோ சோஃபிஸ்டிகேட்டடா இருந்துட்டேன், கொஞ்சம் போர் அடிக்குது, ஓகே அரசியல் நான் வரேன் அப்படின்னு ஆசைப்பட்டுலாம் இல்லை. போறியா ரைடு விடவா அப்படின்னு ரைடு அடிச்சதின் விளைவா ஒருத்த வந்து இங்க உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டுல அது சரியில்லை இது சரியில்லைன்னு எதையாவது சொல்லுவான். அதெல்லாம் நம்பாதீங்க. என்னன்னா இப்ப இது முக்கியமான விஷயம் எப்படின்னா, முதல் தலைமுறை சினிமா நடிகர்கள் அல்லது வந்து ஒரு பிரபலங்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அதுக்கு முந்தைய தலைமுறையில படிக்காம வந்திருப்பாங்க. ஆனா அடுத்த தலைமுறை இப்ப வந்து உதாரணத்துக்கு ஆமா நம்ம எஸ்ஏசி சிவகுமார் அவர்கள், பி வாசு, இன்னும் நிறைய பேர் பிரபலங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க சிவாஜி ஆமா சிவாஜி அவங்கெல்லாம் சொன்னது என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு நடிக்க வரேன்னு சொல்லும் போது அவங்க எல்லாருமே ஒரே வார்த்தை சொல்லியிருக்காங்க, நடிக்க வராது. அது அப்படி ஆமா, அது நடிக்க வராது. அப்படி வரதா இருந்தா டிகிரி முடிச்சுட்டு வா, படிச்சுட்டு கையில டிகிரியை கொடுத்துட்டு அப்புறமா எங்க வேணாலும் போ அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. எப்படி எல்லாருமே பள்ளிக்கூடம் தாண்டாத சிவாஜி அவர்கள் பிரபுவே ராம்குமாரை எதுக்கு ஊட்டி கான்வென்ட்ல போய் படிக்க வைக்கணும்? ஊட்டி கான்வென்ட் பெங்களூர் கான்வென்ட் அங்க 2 இடத்துல பெரிய கான்வென்ட்ல படிக்க வச்சாரு. அவரு மண் சார்ந்தும் இருக்கிறவர் தானே, மண்ணோடும் வேரோடு கிழங்கோடும் இருந்தவர் தானே. அவர் எதுக்கு ஊட்டி கான்வென்ட்ல போய் படிக்க வைக்கணும்? படிப்பெல்லாம் ஒரு விஷயம் இல்லடா, சுமாரா பிரபு சுமாரா ராம்குமார்னு கூடவே ஒரு ஏழுகளை இவருக்கு ஏற்கனவே கொடுத்துட்டு அவருக்கு வந்து ஒரு மல்லாட்டையை கொடுத்துட்டு இருக்க வேண்டியதானே, எதுக்கு படிக்க வச்சாரு? அப்ப படிப்புங்கிறது ரொம்ப முக்கியங்கிறது போன தலைமுறை சார்ந்தவங்க எல்லாரும் தெரிஞ்சிருக்குது. தயவு செஞ்சு படிச்சுட்டு வா, படிக்காம வராத. ஏன்னா படிக்காம அவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அதனாலதான் முதல்ல படிச்சிருங்கடா, என்ன ஆனாலும் படிச்சிருங்க. இந்த கல்வி நம்மகிட்ட வர்றதுக்கு 2000 வருஷம் சண்டை இருக்குது, வந்துட்டா நம்ம சர்வைவ் ஆகுறது. நாளைக்கே ஏதோ ஒரு பிரச்சனை. அதான் சிவகார்த்திகேயன் சொல்றாரு. இப்ப அதாவது எல்லா துறையிலும் சவால்கள் இருக்குது, திரைத்துறையில பயங்கரமான சவால்கள் இருக்கும். ஆனால் நான் ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரப்போது நான் தைரியமா இருக்கிறதுக்கான காரணம் என்கிட்ட 2 டிகிரி இருக்கிறது தான். ஏன்னா நாளைக்கு இது எப்படி வேணா ஆகலாம், ஆனா என்னால பொழைச்சிக்க முடியும். அதுக்கு நான் படிச்ச படிப்பு எனக்கு கொடுக்குற தைரியம். இடையில வந்து இப்போ இந்த சிவகார்த்திகேயனுக்கும் இல்ல மத்தவங்களுக்கோ இந்த படிப்பு கொடுக்குற நம்பிக்கைங்கிறது தெரியுமா? இப்போ விஜய் மாதிரியே மற்ற ஆட்கள் யாரா இருந்தாலும் சரி, நெப்போட்டிசமா வந்தவங்க எல்லாருமே படிச்சவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. படிக்காம வந்தவங்க இருக்கிறாங்க சில பேர். இப்போ விஜய் எல்லாம் டிராப் அவுட், அவருக்கெல்லாம் ஒரு இன்செக்யூரிட்டி இருந்துகிட்டே இருக்கும். நம்ம என்ன ஆகும்னு தெரியாது. என்னதான் வந்து அப்பாவோட சொத்து கட்சி ஆரம்பிச்சிடறேன் அப்படின்னு எழுதி கொடுத்தா மீன் அரிப்புன்னு எழுதி கொடுத்து மண்ணரிப்புன்னு எழுதி கொடுத்தா அந்த மீன் அரிப்புன்னு படிக்கலாம். அந்த அளவுக்கு இன்செக்யூரிட்டி. மண்ணு படிக்கிறதா மீன் பிடிக்கிறதா தெரியாம இருக்கும். மீன் படிச்சாங்க மீனவர்கள் கூட்டம் தான் வந்திருக்கோம், மீனாதான் இருக்கும் அப்படின்னு எழுதி கொடுக்கறதா. அப்படியே அந்த ஊர்ல காலேஜ் இருக்கா இல்லையா, அந்த ஊர்ல வந்து மருத்துவமனை இருக்கா இல்லையா, அந்த ஊர் எப்ப ஆரம்பிச்சு எதுவும் தெரியாது. வருஷம் கிறிஸ்துமஸ்க்கு வேளாங்கண்ணிக்கு வருவாப்ல, அவ்வளவுதான் தெரியும், எதுவும் தெரியாது. இல்ல அந்த மாதிரி பசங்க வந்து இன்செக்யூரிட்டியோட இருப்பாங்க. ஆனா அந்த இன்செக்யூரிட்டி இவருக்கு கிடையாது. இவருக்கு வந்து ஒரு சின்ன கான்பிடன்ஸ் இருந்துச்சு படிப்புனால. அதான் சொல்ல வராப்ல, படிக்காம இருந்த எல்லாருக்குமே சினிமாவில் வரும்போது ஒரு பயம் இருக்கும், ஒரு ஃபியர் இருக்கும். ஐயோ நம்ம என்ன பண்ண போறோம், ஜெயிக்கலன்னு என்ன வருதுன்னு ஒரு பயங்கரமான ஒரு பீதி இருக்கும். அந்த பீதியை நான் கல்வியால் கடந்தேன். என்னதான் சரி, ஒரு டோன்ட் கிவ் அப் பண்ணாம பாத்துருவோம். லயோலா காலேஜ் விட்டு ஓடி ஒன்னும் வரல. அதெல்லாம் நான் வந்து கரெக்டா முடிச்சு MBA முடிச்சுட்டு தான் வந்திருக்கேன். ஆனா வெற்றிமாறன் படத்துல வந்து ஒரு டைலாக் இருக்கும், வர்றவன் பொருளே எடுத்து அவனையே பொண்ணுண்டா, அந்த மாதிரி அதான் துப்பாக்கியை வாங்கி அவனையே சொன்னுண்டா.
அப்படின்னு அழகா வந்து சுட்டிருக்கிறாரு சீக்காண்டா, வாழ்த்துக்கள். ஸோ இப்படியாக காலேஜ் கட்டடிச்சுட்டு போய் கல்லு குடிக்கிறவன் அவன் பேச்சையும் கேட்காத, காலேஜே வேணாலும் ஓடினவன் பேச்சையும் கேட்காத, படிப்பு ரொம்ப முக்கிய சிதம்பரம், படிச்சிரு அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்ல, சீமானையும் விஜயும் சேர்ந்து சரி கட்டுறதுக்கு சிவகார்த்திகேயன் தூக்கிட்டாங்க உங்களுக்கு. நீங்க மீச்சு விடுங்க ப்ரோ. நீங்க மீச்சா சரி கப கப கபன்னு எரிய ஆரம்பிச்சுட்டா. ஒருத்தர் வந்து இன்னைக்கு காலைல இப்ப நம்ம வீடியோ பண்ணிட்டு இருக்க நேரத்துல கதறிட்டு இருக்கான். இன்னொரு பீஸ் வந்து நாளை மறுநாளா நாளைக்கு சாயந்தரம் கத்தர ஆரம்பிச்சிருவான். நாளைக்கு சாயங்காலம் துப்பாக்கி திருப்பி கூடா அந்த நாள் கதற போறாப்புல. நிம்மல் கதரை நம்மள் ரசிக்கிறான். அதாவது சீமானை சமாளிக்கிறதுக்கு சீமான் மாதிரி ஆளு கொண்டு வர தேவையில்லை, சீமானுக்கு ஆப்போசிட்டாவே கொண்டு வரலாம். எப்படி இல்ல, இப்ப சீமான் வந்து 1 வருஷம் 1.5 வருஷம் இல்ல 1 மாசம் கத்துறத ஒரே நாள்ல வச்சு சிவகார்த்திகேயன் வச்சு முடிச்சு விட்டாங்க. அப்படி ரீச் வேற. அதாவது சீமான் காட்டு கத்தலாம் வேணும்னாலும் அது போய் சேராது. ஒரு பெரிய மேடையில அப்படி தூக்கி சிவகார்த்திகேயன் நிப்பாட்டி வச்சு படிப்பு தான் முக்கியம் குமாரு, படிப்பு தான் எல்லாம், படிக்கணும் அப்படின்னு சொன்னா அதோட ரீச்சே வேற. அண்ணன் என்ன சொல்றாருன்னா, சீமானோட ஃபாலோவர்ஸ்னு அவரே கிளைம் பண்ணிட்டாங்கல்ல. 7ஆம் கிளாஸ் பசங்க, 7ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்களை சீமானை விட ஃபாஸ்டா எப்படி ரீச் பண்ண முடியல. நம்ம சீமான் பேசுறது, சீமான் வீடியோ எல்லாம் பொது வீட்டுல உட்காந்து யாரும் பாக்குறது கிடையாது. எங்கயாவது டவுசர் வச்சுக்கிட்டு கையிலுக்குள்ள வச்சுட்டு பாத்துட்டு இருப்பாங்க, கூட்டமா உட்காந்து பாத்துட்டு இருப்பாங்க, மதுக்கட்டையில உட்காந்து பாத்துட்டு இருப்பாங்க ஆர்எஸ்எம் அடையிறதுக்கு. ஆனா இந்த விழாக்களோ சிவகார்த்திகேயன் பேசுறதோ அல்லது வந்து அரசு விழாவோ ஒரு ஹால்ல உட்காந்து எல்லாரும் பார்ப்பாங்க, குடும்பத்தோட உட்காந்து பார்ப்பாங்க. அதோட ரீச்சுங்கிறது வேற. என்ன சீமான் வந்து என்னதான் கத்துனாலும் குட்டி குஞ்சம்